அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மீன ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். இளபலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முழு மனதுடன் தங்களது கல்வியை தொடர்வீர்கள். சவால்களை சமாளிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படும். சில திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். புத்திர பேரும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் கூற வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்கள் சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 17, 19, 22, 23, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 2, 3, 4, 5, 6, 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 30ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 20ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியும் செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியும் வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான
பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:18 முதல் பகல் 3:54 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் சிம்மராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.